காயத்ரி அப்படின்னு சொன்னாலே 1000 சூரியனுக்கு இணையாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. த பவர்ஃபுல் மந்த்ரா இஃப் யூ வாண்ட் டு சாண்ட், ஒரு குருமார்கள் கிட்ட கேட்டு, இல்ல அது யாருன்னா விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்க உச்சரிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் உச்சரிப்புங்கிறது ஒரு மந்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில மந்திரங்கள் யார் சொல்லலாம் யார் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. நம்ம ஒரு மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது அது பண்ணலாமா வேணாமா, எப்படி அதை உச்சரிக்கணும், இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு ஆரம்பிச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது. இல்லைனாலும் காயத்ரி மாதாவை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மா எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்தை கொடுங்க, அம்மா எனக்கு நாலேஜை கொடுங்க, விஸ்டமை கொடுங்கன்னு தாராளமா நீங்க யார் வேணாலும் ப்ரே பண்ணலாம். ஆனா மந்திர உச்சரிப்புங்கிறது நீங்க கேட்டுட்டு பண்ணுங்க. புவனேஸ்வரி, இந்த புவனத்தின் தேவி, அவங்க என்ன சொல்றாங்க, கனெக்ட் வித் எவ்ரி திங் தட் இஸ் அரவுண்ட் யூ. நீங்க எல்லாத்துக்கூடியும், புவனம் அப்படின்னா பூமி மாதா, சோ இந்த ஜெகன் மாதா என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம். சோ நீங்க எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிங்க. வெதர் இட் இஸ் த பிளான்ட் ஆர் வெதர் இட் இஸ் த ஸ்டார், நீங்க எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிங்க. கிவ் டைம் டு அப்சர்வ் ஆல் திஸ் அண்ட் அப்ரிஷியேட் ஆல் திஸ். இதெல்லாம் நமக்கு சுத்தி இருக்கு அப்படிங்கறதே நம்ம மறந்துட்டோம். நமக்கு தெரியும் ராத்திரி ஆனா மூன் வரும், ஸ்டார்ஸ் வரும், காலையில ஆனா சன் வரும்னு. ஆனா எத்தனை பேர் நம்ம நேச்சரோட போய் இதெல்லாம் பார்த்து இது எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிருக்கோம்னா ரொம்ப கம்மி பேரு தான். ஸோ ஸ்டார் கேசிங்னு இருக்கு, சன் கேசிங்னு இருக்கு, மூன் கேசிங்னு இருக்கு. எத்தனை பேர் பண்றது கிடையாது. ஏன்னா நமக்கு டைம் கிடையாது, நம்ம ஓடிட்டே இருக்கோம். சோ இதுக்கெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் ஒரு நாள் சண்டேவோ சாட்டர்டேவோ ஒரு நாள் ஃபேமிலியோட, இல்லைன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சா தனித்தனியா கூட போய் மாடியில நின்று இல்ல வெளியில நின்று ஸ்டார்ஸை பாருங்க. தெரியாதுதான், ஆனாலும் ட்ரை பண்ணுங்க. ஏதாவது 1-2 நம்ம கண்ணுக்கு தெரியலாம். இல்ல ஹில் ஸ்டேஷன் கிட்ட எல்லாம் போனீங்கன்னா அங்க ஸ்கை இஸ் கோயிங் டு பி வெரி கிளீன், பொல்யூட்டடா இருக்காது. அப்போ உங்களுக்கு ஸ்டார் எல்லாம் தெரியும். அப்ப படுத்துட்டு நல்ல புல்தரையில படுங்க, படுத்துட்டு ஸ்டாரை பாருங்க, மூனை பாருங்க. கெட் த எனர்ஜி ஆஃப் த நேச்சர். காலையில போய் ஏதாவது பிளான்ட்ஸ், நீங்க குட்டி குட்டியா தொட்டி வாங்கி பிளான்ட்ஸ் வைங்க. டைம் இல்லையா, அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிற செடி கொடிக்காவது கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. சி வாட் ஷீ சேஸ் இஸ் பி ஒன் வித் த நேச்சர், கனெக்ட் வித் த நேச்சர். புவனத்துல இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு. நீங்க பறவைகளுக்கு சாப்பாடு போடலாம், நாய் பூனைகளுக்கு சாப்பாடு போடலாம். be connected with the nature. That is what she says. So animals உங்க வீட்ல இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. All these are going to give you a lot of experience. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க நேச்சரோட கனெக்ட் பண்ணி இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இன்னர் அவேர்னஸ் கொஞ்சம் நம்ம முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னா நேச்சரை சார்ந்துதான் வாழ்ந்தாங்க. சூரியன் உதிக்கிறதையும் சூரியன் அஸ்தமிக்கிறதையும் தான் கணக்கு எடுத்துட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க.